ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஸ்டமர் எனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்பி லேயராக என்னோடய ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி வருது, இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஃபினைல் ப்ராடக்ட். இது அவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். உங்களுடைய ப்ராடக்ட்டில் ஆயில் மாதிரி மிதக்குதுன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃப்ராக்ரன்ஸ் செக் பண்ணுங்கள். தண்ணியில் இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியில் உங்களுடைய ஃப்ராக்ரன்ஸ் மிதந்தது இல்லை அடியில் போய் செட்டில் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக அது ஆயில் பேஸ், அது யூஸ் பண்ணக்கூடாது ஃபினைலுக்கு. ஏன்னா உங்களுடைய ஃபினைலில் எமல்சிஃபையர் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்ட்டில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அதுக்கு பர்ஃப்யூமை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு அக்வா மிக்ஸ் பண்ணி அதை வாட்டர் பேஸாக மாற்றிடுங்க. இப்போது 800 கிராம் சென்ட்டுக்கு 200 கிராம் அக்வா மிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்டை லைட்டாக தண்ணியில் ஊற்றி பாருங்கள், மிதக்காது, கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உள்ள வாட்டர் பேஸ் பர்ஃப்யூம் தான் ஃபினைலுக்கு செட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த அக்வா மிக்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.